ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் முத்து. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா, என்னடா இன்றைக்கி எங்கே கிளம்பிட்டாங்கன்னு பார்க்குறீங்களா? தொட்டிக்கு போய் துணி துவைக்க தான் ஃப்ரெண்ட்ஸ். என் தங்கச்சி வேறு எங்கே போகிறேன்னு கேட்டால், அவகிட்டையும் தொட்டியில் துணி துவைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டோம். எங்கள் ஊர் எண்டில் தான் தொட்டி இருக்குது, அங்கே தான் நம்ம போகணும். அங்கே தான் போய்கிட்டு இருக்கோம். அப்புறம் என் தங்கச்சி செல்ஃபி எடுத்தால் அவகிட்ட அவள் சின்ன வயசில் பண்ண சேட்டையை பற்றியே பேசிக்கிட்டே வந்தோம். அவளும் கேட்டுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே வந்தா. இது எங்கள் ஊர் முனியப்பன், இவர் தான் எங்கள் ஊர் காவல் தெய்வம். தொட்டிக்கு பக்கத்தில் தான் இவர் கோயில், அந்த இருக்குல்ல அதான் தொட்டி. நாங்கள் தான் நின்றுக்கிட்டு இருக்கேன். என் தங்கச்சி போய் சாமிக்கு ஒரு கும்பிட போட்டுட்டு அப்படியே தொட்டிக்கு வந்துட்டா. எனக்கு தெரிஞ்சவங்க நின்னாங்க, அவங்ககிட்டையும் கொஞ்சம் நான் சிரிச்சுக்கிட்டு இருந்தேன். இவளும் வந்தவொடனே தண்ணியை என் மேலே தெளிச்சா. நான் வேற குளிச்சுட்டு வந்துட்டேன். தெளிக்காதடி லூஸே அப்படின்னு 2 திட்டிட்டு அதோட நானும் 4 சலசலன்னு ஆடிட்டு அப்புறம் துணி துவைக்க லேட் ஆகிட்டு துவை அப்படின்னு சொல்லிட்டு அவளை இன்னைக்கு துவைக்க விட்டுட்டேன். நான் குளிச்சுட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், அதனால் அவளை துவைக்க விட்டுட்டேன். அவளும் தண்ணியை சலப்புன்னு ஊற்றிட்டு நங்கு 4 மிதிச்சுட்டு மேலே சக்குன்னு குதின்னு குதிச்சுட்டு அதோட துவைக்க உட்காந்துட்டா ஃப்ரெண்ட்ஸ். அவளும் துணி துவைக்க ஆரம்பிச்சிட்டா. அதுக்கப்புறம் நானும் அவகிட்ட பேசிக்கிட்டே இருந்தேன். சின்ன வயசு கதையெல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தேன். இப்படி ஆடுவோம் அப்படி ஆடுவோம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தேன். உண்மைதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த தொட்டிக்கு வந்தால் நாங்கள் அவ்வளோ ஜாலியாக இருப்போம். அந்த தொட்டிக்குள்ளெல்லாம் இறங்கி குளிப்போம், நிறைய சேட்டைகள் பண்ணுவோம். அதெல்லாம் சொல்லி செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அவளும் அதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்தால். இடையில கால் வலிக்குன்னு வேறு சொன்னால், சரி தங்கச்சி நீ எந்திரி, நான் அக்கா முக்கிறேன், நீ சோப் மட்டும் போடு அப்படின்னு சொல்லிட்டு நான் துணியில் ஒன்று அலச ஆரம்பிச்சிட்டேன். நானும் 2-3 தடவை தண்ணியில் நல்லா துணியெல்லாம் அலசி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வாசனை லிக்விடு போட்டு லாஸ்ட்டாக அதுலேயும் துணியில் நல்லா கடன்னு முக்கி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தொட்டிக்குள்ளேயும் சின்ன மீன்கள் கிடந்துச்சு, அதையும் பார்த்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பக்கெட்டுக்குள்ளே துணியெல்லாம் பிணிஞ்சு எடுத்து உள்ள எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு வீட்டுக்கும் கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுக்கு வந்தாச்சு. வந்த உடனே துணியெல்லாம் உதறி நல்லா கொடியில் காய போட்டாச்சு. வேலையும் இதோட முடிஞ்சிடுச்சு. ஃபைனலாக எல்லா வேலையும் முடிச்சாச்சு. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.